கச்சா எண்ணெய் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக தொடரும் இந்தியாவின் நகர்வுகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன ரஷ்ய அதிபர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என பாகிஸ்தானை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. உக்ரைன் போருக்கு மேற்கத்திய நாடுகளே காரணம் என ரஷ்ய அதிபர் புட்டின் குற்றச்சாட்டு. இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு ஒருதலைபட்சமான பேரழிவு என விமர்சித்த டொனால்டு டிரம்ப், அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா மிக அதிக அளவில் வரி விதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுவது பிராமணர்களா பெரும் பணக்காரர்களா, யாரை குறிப்பிட்டு பேசினார் அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரோ என வலுக்கும் கேள்வி. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டுக்கு இணையான தகவல்களை காங்கிரஸ் வெளியிடும் என ராகுல் காந்தி பேச்சு. முறைகேடு வெளியாகும் போது பிரதமரால் வெளியில் தலையை கூட காட்ட முடியாது எனவும் விமர்சனம். भैया एटम बम का नाम सुना आपने? सुना है एटम बम का नाम? उससे बड़ा क्या होता है? उससे बड़ा क्या होता है? एटम बम से बड़ा हाइड्रोजन बम होता है नहीं होता है? माधवपुरा में हमने एटम बम दिखाया था. बीजेपी के लोगों तैयार हो जाओ, हाइड्रोजन बम आ रहा है. வாக்கு திருட்டு எனும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் வெடிக்காத பட்டாசு என பாஜக விமர்சனம். வாக்காளர்களை அவமதிக்கும் ராகுலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் கருத்து. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குருகிராமில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் வெள்ளப்பெருக்கு, ரயில், சாலை, விமான சேவைகளில் தாமதம். கனமழையால் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்த டெல்லி. 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக இன்று வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை திருவாரூரில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. ஜெர்மனியில் 3201 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்த முதல்வர் ஸ்டாலின். 3 நிறுவனங்களுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மூலம் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு. ஜெர்மனியின் கிளாசிக் ரெமிஸ் அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்தது கடந்த காலம் ஒரு பயணம். உலகின் முதல் காரை அருகிலிருந்து பார்த்தது குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சி. கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை முதல்வர் பார்வையிட்டது குறித்து அண்ணாமலை விமர்சனம். கவுண்டமணியின் நகைச்சுவை காட்சி போல இருப்பதாக பதிவு.
திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தல். ராகுல் உள்ளிட்ட தலைவர்களின் வேண்டுகோளை அடுத்து காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலின் உண்ணாவிரதம் தற்காலிக வாபஸ். கல்வி நிதியை விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் உறுதி. இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக மாணவர் இயக்கங்களோடு பல சமூக ஆர்வலர்களோடு ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளோடு களத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இந்த உண்ணாவிரதத்தை நான் தற்காலிகமாக கைவிடுகிறேன். கூட்டணி தொடர்பாக டிசம்பரில் அறிவிக்கப்படும் என டிடிவி தினகரன் பேட்டி. அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளது என நயினார் நாகேந்திரன் விளக்கம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். அண்ணன் டிடிவி சார் அவர்களும் எங்களோடு தொடர்ந்து பாராளுமன்றத்திலிருந்து இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறார். விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதில். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என பேட்டி. இன்றைய நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இல்ல யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. விருதுநகரில் பழனிசாமி கூட்டத்தில் நடைபெற்ற இரு சம்பவங்களால் பரபரப்பு. காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு திமுக நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைப்பு. அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? செய்தியாளர்களின் கேள்விக்கு பாட்டு பாடி பதிலளித்த ராமதாஸ். பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு. தமிழக அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 14 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தங்கத்தேர் விழா வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. தெருநாய் பிரச்சினை எனில் இரவு 9 மணிக்கு மேல் ஏன் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்கள் என பேசியதால் சர்ச்சை. மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டார் நடிகர் படவா கோபி. நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன், இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. தெருநாய் தொடர்பான நிகழ்ச்சியை திரித்து ஒளிபரப்பிவிட்டதாக சின்னத்திரை நடிகை அம்மு குற்றச்சாட்டு. ஆதரித்து பேசியோருக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் வீடியோ வெளியீடு. என்ன நீங்க இந்த 2 பேரையும் மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மூளையை தின்னும் அமீபா பரவல் தொடர்பாக விதிகளை கடைபிடிக்க தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மாநிலம் முழுவதும் உள்ள நீச்சல் குளங்களை நாள் ஒன்றுக்கு 2 முறை சுத்தப்படுத்த உத்தரவு.
ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தேர்ச்சி அடையாவிட்டால் பணியிலிருந்து வெளியேறலாம் அல்லது கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் கருத்து. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வடியாத வெள்ளம். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்கள். மராத்தாக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி 4ஆம் நாளாக மனோஜ் ராங்கே உண்ணாவிரத போராட்டம். இன்றைக்குள் சாலைகளிலிருந்து வெளியேற மும்பை நீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவிற்கு திடீர் பயணம் மேற்கொண்ட இலங்கை அதிபர். 1 மணி நேரம் ஆய்வு, யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் உறுதி. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 1000த்திற்கும் அதிகமானோர் காயம். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் உதவிக்கரம்.